டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பா இது வந்து முதல் முறையாக வந்து ஒரு அசோசியேஷன் ஆன்லைன் நடக்குது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்க சார்பாக நடக்குது. நிறைய பேர் வந்து அவங்க இதுக்காக நிறைய பேர் வந்துருக்கீங்க. முதல்ல வந்து எல்லாருமே மொத்தமாக ஒரு மணி நேரம் கருத்துக்கலாம் வந்துருக்கோம். எல்லாருமே வந்து டென்னிஸ்க்கு இப்போ வந்து டென்னிஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகுது. அவங்க மாவட்டத்தில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ வெளிச்சேரி எந்த லெவலில் இருக்குது, நம்ம ஸ்டேட் எந்த லெவலில் இருக்குது, நம்ம ஸ்டேட்டும் அந்த மாதிரி பெரிய லெவலில் ரீச் பண்ணணும். நம்ம பிளேயர்ஸும் அந்த மாதிரி அவங்க ஏற்படுறதுக்கு பெரிய லெவலில் ஏன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பண்ணணும், ஃபியூச்சர் பிளான்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன்ல ஒரு நாள் நடக்கும். இப்போ வந்து சின்னதாக கொடுத்து அந்த நேரமாக என்ன ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த டென்னிஸ் கிரிக்கெட் அடுத்த வந்து போகிறதுக்கு எப்படி நமக்கு கிடைச்சது, இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு தான் எல்லா மாவட்டத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி நம்ம சொன்னோம். ஒன்று ரெண்டு ஒரு சில 3 பேர்த்தையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். முக்கியமானவங்க ஒரு சிலர் தவிர்க்க முடியாத வர முடியல. ஸோ அதை நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்ன வந்ததுன்னா அவர் சொல்லுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பமாக கேட்கலாம், அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்ததுன்னா சப்மிட் ஏன்னா நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் யாரும் பேச முடியல ஒவ்வொருத்தராக நீங்கள் பேசலாம். அவங்களோட கருத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். நான் மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுவார். இவ்வளவு தூரத்திலிருந்து உங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு டென்னிஸ் கிரிக்கெட்டாகவும் இந்த அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கும் அல்லது கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மதங்கிறத ஒரு 2 நிமிஷம் பேசலாம்னு இருக்கிறேன் கூட. அதாவது சிறு வயதுல இருந்து வந்து கிரிக்கெட் ஆர்வலர் கிடையாது. கிரிக்கெட்ல வந்து உங்களை மாதிரி தான் ஸ்டெம்பர் பால் ஆரம்பிச்சு நானும் விளையாட ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 16-17 வயசுல இருந்து நம்ம 14 வயசுல இருந்து ஆரம்பிச்சோம். ஒரு 22 வயசு வரைக்கும் ஸ்டெம்பர் பால் கார்க் பால் விளையாண்டுருந்தோம். அதாவது ப்ரொஃபஷனலுக்குள்ள போகல, கார்க் பால் விளையாண்டுருந்தோம். நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கோம். ஒரு 22 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கிரிக்கெட்டை வந்து கொஞ்சம் இடையில வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் சுத்தமாவே தொட முடியல. கிரிக்கெட்ல வந்து அதோட வந்து ஆனா நமக்கு நிறைய கனவுகள் இருந்தது, அதெல்லாம் கனவா போயிடுச்சு. ஆரம்ப சின்ன வயசுல என்னென்ன நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து எவ்வளவு தூரம் வந்து கிரிக்கெட்ல இன்வால்வ் ஆயிருந்தோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மும்பைல வந்து நாம வந்து கடை வச்சிருக்கும் பொழுது அங்க வந்து எனக்கு 1 வருஷம் நான் கடை ஆரம்பிக்கிற புதுசுல வந்து 1 வருஷம் தங்க வேண்டியதா இருக்கு. அதாவது இங்க 1 மாசம் அங்க 1 மாசம், இங்க 1 மாசம் அங்க 1 மாசம். அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அங்க சொந்தமா வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடு இருந்தது. 1 வருஷத்துக்கு பாதி நேரம் அங்க இருக்கும். 6 மணிக்கு மேல நம்மளுக்கு வேலை இருக்காது. அப்போ இது டென்னிஸ் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து பிரபலமா போயிட்டு இருக்கும். ஃபிளட் கிரிக்கெட் நிறைய போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள எங்கெல்லாம் மேட்ச், டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் நடக்கும், இந்த மாதிரி ஆல் இந்தியா மேட்சஸ் நடக்கும், அதையெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அடிக்கடி போய் பார்ப்பேன். அங்க உஸ்மான் பட்டேல், அந்த கிருஷ்ணா சாப்பிட்டு அவங்களுடைய மேட்சஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். அவங்க கூடயும் வந்து பேசி போட்டோ எடுத்துருக்கிறேன். அங்க வந்து எனக்கு வந்து 70 ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தாரிக்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் எனக்கு அங்க கிடைச்சது. அப்புறம் அடிக்கடி நம்ம இதை பத்தி பேசணும். அப்புறம் 2வது எனக்கு இந்த கிரிக்கெட் மேல இருக்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நாம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா தான் இதை பத்தி யோசிக்க சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம அந்த ஜெட் 3 ஸ்போர்ட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க மும்பைல இருக்கிற ஒவ்வொரு கிரவுண்டையும் அதிகமாக போய் பார்த்துருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து நம்ம மட் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிறோம். நான் நிறைய இடத்துல அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். மட் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அங்க கிரவுண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிளட் லைட் கிரவுண்டு நம்ம திருப்பூர்ல, அதாவது நம்ம சொந்தமா நாம ஒன்று ஆரம்பிச்சால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அது போல அதாவது சும்மா டென்னிஸ் கிரிக்கெட்டுக்காக உருவாக்கல, யதார்த்தமா சொல்ல போனா அது ஒரு பிசினஸ் பர்பஸா பண்ணும்.
அதாவது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 80,000 1 லட்சம் வாடகை ஒரு நாளைக்கு ஒரு கிரவுண்டு ஃப்ளட் லைட்டோட. அப்ப அதை வந்து நாம நம்ம ஊர்ல கொண்டு வரும் பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத வந்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அது மாதிரி அங்க நார்த் இந்தியாவில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு தனியா ஒரு டீம், இவங்களே யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. தண்டவாணியா இருக்கட்டும், ரியாஸா இருக்கட்டும், எனக்கு யாருமே தெரியாது. ஆனா உள்ளூர் கிரிக்கெட் சேனலை பத்தி எனக்கு தெரியும். அதுல நிறைய வீடியோஸ் மேட்சஸ் பார்த்துருக்கிறேன். பிளேயர்ஸையும் ஓரளவுக்கு அந்த டைம்ல எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு கிரிக்கெட். அப்படின்னு எங்க மேட்ச் நடந்தாலும் போய் உட்காந்துக்கணும். அதாவது T20 மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், இங்க நம்ம பெங்களூர்ல சென்னையில எங்க நடந்தாலும் அந்த மேட்ச் போய் உட்காந்துருக்கோம். நானும் என்னோட நண்பர் போய் உட்காந்துருக்கேன் அசன் சொல்லி. அவர் நான் 2 பேருமே இந்த கிரிக்கெட் சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் வேலையை விட்டு போட்டு போயிடும். அப்ப எப்படி, அதாவது இந்த மாதிரி இருந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வட மாநிலத்துல இருந்து வந்து ஒரு நண்பர் மூலியமா ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. BCCI வந்து எப்படி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இருக்குதோ அதே மாதிரி டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லைனிங் வந்து நேர்கோடா ஒரு லைனை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பத்தி பெருசா நம்ம ஒரு இது எடுத்துக்கல. அப்புறம் டைம் போக போக வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அந்த ஆசை இருந்தது. நம்ம கிரவுண்ட் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பெரிய ஒரு கதை. அதாவது கிட்டத்தட்ட நம்ம அது கூட இருந்து 2 வருஷம் அந்த கிரவுண்டை வந்து ரெடி பண்ணோம். நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. F3 ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கும் வந்து தானாகவே டெய்லி புக்கிங்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஃப்ளட் லைட்ல வந்து அப்பதான் வந்து இவருடைய அறிமுகம் கிடைச்சது. எனக்கு ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி உங்க கிரவுண்டை நாங்க வந்து பார்த்தோம், அதுல வந்து இது மாதிரி DSPL வந்து சீசன் 1 பண்ணலான்னு இருக்கோம். ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, என்னுடைய கிரவுண்ட் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல வந்து இந்தியா கப், அதாவது இந்தியா கப் பண்ண மாதிரி ஒரு 16 ஸ்டேட்டை வச்சு என்னுடைய கிரவுண்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதுக்கு 70 தாரிக்கு வந்து அவர்கிட்ட போய் நேரடியாவே நம்ம பேசிட்டு வந்தோம். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வந்து நீங்க பிரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க 1.5 லட்சம் ரூபாய் என்ட்ரி கொடுத்து 16 டீம் 16 ஸ்டேட்ல வந்து கண்டிப்பா நாங்க வர்றோம் அப்படிங்கிறது நம்ம கிரவுண்ட் வீடியோவில் அனுப்பிச்சுட்டோம். அப்புறம் அதே போக இவரு டென்னிஸ் கிரிக்கெட் சந்தோஷ் நாணேக்கர் அவர்கிட்டையும் தொடர்பு கொண்டிருந்தோம். கிரிக்கான்ஸ் சொல்லிட்டு அவங்களும் நம்பர் 1 பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவரையும் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்கிட்ட வந்து கொட்டேஷன் கவர்மெண்ட் எல்லாமே வாங்கியிருந்தேன். 60 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க ஆல் இந்தியா பண்றதுக்கு. அப்போ வந்து எனக்கு பிளேயருடைய அறிமுகம்லாம் இல்லை, ஆனா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அது ஒரு பெருசா ஒரு இதா தெரியல. பிளேயர்ஸ் இந்த மாதிரி நம்ம நடத்த போறோம். தமிழ்நாடு சார்பா ஆல்ரெடி நீங்களா இருக்கீங்கன்னு தெரியும். ஏதாவது ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அணி, என்னுடைய பேர்ல தான் ஆடுறதுல அதை போய் ஒரு அணி எடுத்து பண்ணணும்ன்ற ஒரு ரொம்ப ஒரு ஆசையா இருந்தது. அந்த சமயத்துல இவருடைய அறிமுகம் கிடைச்சது. அப்ப DSPL நடத்திட்டு அப்படியே கிரவுண்ட் ரன்னிங் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த கிரவுண்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. வியாபாரத்துல வந்து கொஞ்சம் நம்ம பின்னங்கி வந்தோம். அதனால திருப்பி வந்து வியாபாரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ITCS இவங்களை பத்தி டீட்டெயில் வந்தது. அப்புறம் தொடர்ச்சியா 3 மாசம் இவங்கள்ட்ட நம்மளுடைய பொசிஷன் என்ன, தமிழ்நாட்டுடைய பொசிஷன் என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏன் பண்ண போறாங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு கேட்டு இருந்தோம். அப்படி அவங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அங்கத்த பிளேயர்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது அந்த டீம் ஓனர்ஸ் நிறைய இருக்காங்க. சாதாரண நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 50 கோடி 100 கோடிக்கு மேல டர்ன் அவுட் பண்றவங்க ஒரு டீம் ஓனரா இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டீங்கன்னா டெல்லியில ஹேமந்த் பனியாங்கிறவரு கிட்டத்தட்ட இப்ப 2 கோடி ரூபாய் டோர்னமெண்ட்ஸ் கூட அலோவ் பண்ணாரு அசோசியேஷனுக்கு முன்னாடி. அப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, டென்னிஸ் கிரிக்கெட்டுக்காக வந்து ஒரு கிரேஸை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதாவது ஒரு கார்பரேட்டுடைய துணையோடு சொந்தமா பண்ண ஆரம்பிச்சாங்க, செலவு பண்ணாங்க. இப்ப கார்பரேட்டோட துணையோடு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டோர்னமெண்ட் 50 லட்சம் 60 லட்சம் செலவுல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வராங்க, நாம எல்லாம் ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைம்ல ISPLங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆகுது. நாங்க வந்து 10ல இருந்து 25 வருஷமா வந்து டோர்னமெண்ட்ஸ் பண்ணிட்டு 40 வருஷமா டோர்னமெண்ட் பண்றவங்களும் அதுல இருக்காங்க. சொல்றபடி கேட்கறது இல்லை. இப்போ நம்ம டீம்ல விளையாடுற கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் 10,000 ரூபாய் 5,000 எச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த டீமுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரே பெரிய பிரச்சனை. இப்ப தனித்தனியா பிரமாண்டமான டோர்னமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு அசோசியேஷனை கிரியேட் ஆகணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப எல்லா ஸ்டேட்டையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்மகிட்ட வராங்க. அதாவது அவங்க தகவல் வருது, நாம அவங்கள்ட்ட போறோம். நம்ம முதல் 2-3 மீட்டிங் அட்டன் பண்ண அவங்க கூட போய் நம்ம தமிழ்நாட்டு சார்பா நம்ம என்ன, நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, நம்மளுடைய பிளேயர்ஸ் எந்த கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்க எந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறத ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நம்மளால இதுல என்ன பண்ண முடியும், என்ன இன்வால்வா பண்ண முடியும். ஆனா இது வரைக்கும் நானும் எதிர்பார்க்கல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட யாரும் ஒரு தண்டவாணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு அப்புறம் இன்னொரு டீம்ஸ் கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாம் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போய் விளையாண்டுட்டு வந்துடுறாங்க. முக்கியமான ஒரு
ஒரு ஸ்பெஷல் பிளேயர்ஸ், அதாவது ஏ பிளஸ் கேட்டகரியை கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க சொந்தமா செலவு பண்ணி. அப்போ நம்ம அசோசியேஷன்ல என்ன எதுக்காக நம்ம இதை ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா, அதாவது வளர்ந்து வரும் வீரர்கள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய திறமையை ஒழிச்சு வைக்காம வளர்ந்து வர்ற வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு, வெளிமாநிலத்துல போய் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த அசோசியேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் சொல்றேன். இப்போ அது ஐடிசிஎஸ்எஃப் வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த அசோசியேஷன் வந்து கையில கொடுத்துருக்காங்க. இது சாதாரண பொறுப்பு இல்லை. அந்த பொறுப்பு வந்து நம்ம என்னென்னலாம் பேசி வாங்கணுங்கிற விஷயத்த சொல்றோம். அதாவது நாம வந்து ஒரு அசோசியேட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல போவே இல்லை. தானா வந்து அந்த விஷயம் கைக்கு வருது, அதுக்கப்புறம் அது போய் மூவ்மெண்ட் பண்றோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து இன்னொரு பெரிய குரூப் கார்பரேட் குரூப் அவங்களும் இந்த 2 மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து அந்த அசோசியேஷனுடைய அதாவது இந்த பொறுப்பை வந்து அவங்க வாங்கியிருக்க முடியும். யாரும் சொல்ல விரும்பல, அவங்க வாங்கியிருக்க முடியும். மிகப்பெரிய கார்பரேட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் தாண்டி நம்ம கையில இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு. அதாவது நம்ம அறிமுகமாகும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள்ட்ட ஆல் இந்தியா டோர்னமெண்ட் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இமீடியட்டா பண்றோம்னு சொல்லியிருந்தோம் ஒண்ணு. அதை வந்து அவங்க வரவேற்றாங்க. அது போக இப்ப நம்ம திருப்பூர்லயே வந்து TCPL சொல்லி கார்பரேட் பிரீமியர் லீக் டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து ஃபிளட் லைட்ஸ்ல திருப்பூர் கார்பரேட், அதாவது தமிழ்நாடு கார்பரேட் பிரீமியர் லீக்னு பிளான் பண்ணேன். அப்ப அது வந்து திருப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, நாம இத்தனை வருஷமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறது சொந்த கை காசை போட்டு அல்லது வந்து தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கி இந்த டென்னிஸ் கிரிக்கெட் அதுக்கு மேல நம்மளால கொண்டு போக முடியாது யாரா இருந்தாலும். அப்போ இது வந்து ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு கார்பரேட் ப்ரோக்ராமா வந்ததுனாலதான் இதை நம்ம கொண்டு போக முடியும். அதாவது கார்பரேட் என்னன்னா தானாகவே முன் வரும் கார்பரேட் இந்த டென்னிஸ் கிரிக்கெட் இன்வெஸ்ட் பண்றது. அப்போ அது மூலியமா வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்த முடியும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். இப்போ மற்ற அதர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து மினிமம் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துல இருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மேட்சுக்கும் போனா இவ்வளவு சார்ஜஸ் இருக்கு. ஆனா நம்மளுடைய பிளேயர்ஸுக்கு அந்த அளவுக்கு இனி வந்து அதர் ஸ்டேட்ல போய் விளையாடுற அளவுக்கு அவங்க கூப்பிட்டு விளையாடுற அளவுக்கு நம்ம இன்னும் ரீச் ஆகும். அப்ப நம்ம வேற என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்னா, நம்ம திருப்பூர் கார்பரேட் எப்படி பண்றோமோ, எப்படி ஸ்பான்சர்ஸை உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களை என்ஜாய்மெண்ட் பண்றோமோ, அவங்க அடுத்தடுத்த வருஷத்துக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணணும்னு அவங்களை தூண்டுறோமோ, அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் பண்ணணுங்கிறது ஒரு வாக்குறுதியா கொடுத்துருந்தோம். அது போக ஆல் டிஸ்ட்ரிக்ட் அது வருஷத்துல ஒரு சில மேட்சஸ் வந்து என்னென்ன மேட்சஸ் எல்லாம் நடத்த முடியுமோ, அண்டர் 19 இருக்கட்டும், அண்டர் 21 இருக்கட்டும், இல்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நிறைய மேட்சஸ் நடத்துறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பூனேல இருக்கிற ஒரு தொழிலதிபர் என்னதான் இருக்கட்டும், நாம அவங்க நம்ம கையில பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கறத வந்து யாரா இருந்தாலும் அதை யோசிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதை யாருக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து பூனேல இருக்கிற ஒரு தொழிலதிபர் என்னுடைய நண்பர், அவருடைய ரெக்கமெண்டேஷனையும் வச்சுதான் நம்ம அதை வந்து உள்ள போனோம். ரெண்டாவது அவர் ஜாமீன் போட்டிருக்காரு. நம்முடைய யதார்த்தமான பேச்சு அவங்கள்ட்ட வந்து அந்த மீட்டிங்ல பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. 1/2 மணி நேரம் என்ன இருக்கோ சுச்சுவேஷன் அதை அப்படியே ஓப்பனா சொன்னேன். என்ன பண்ண போறோம், என்ன இருக்குங்கிறத வந்து எல்லா ஸ்டேட் பிரசிடென்ட், அதாவது ஸ்டேட் பிரசிடென்ட், அதாவது நேஷனல் பிரசிடென்ட், அந்த டீட்டெயில் எல்லாமே நேரடியா ஒளிமுறை இல்லாம நேரடியா பேசணும் நம்மளுடைய நிலைமை. அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பொறுப்புகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து அந்த அசோசியேஷன் வந்து பெருசா ஆரம்பிக்கணும். அவங்க தமிழகத்துக்கு உண்டான அசோசியேஷன் அவங்களே ஆரம்பிச்சு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுடைய பொறுப்பு எப்படி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்ததுன்னு சொன்னா திருப்பி நாமளே கண்டினியூ பண்ற மாதிரி வரும். இல்ல பொறுப்புல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம்னா அது அவங்க மூலியமா அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது நாம போய் வந்து ஆரம்பிச்சு நம்ம அசோசியேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்டா போய் பண்ணணும் இந்த எண்ணமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. யதார்த்தமா கிடைச்சது. உதாரணத்துக்கு நான் வட இந்தியாவில வந்து நான் தொழில் பண்றேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அதனால நம்ம அதை யூஸ் பண்றோம். இதே வந்து நான் இன்னொன்று சொன்ன பதில கார்பரேட் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா நம்மளை தள்ளி விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிருந்தாங்கன்னு சொன்னா, இப்போ நான் வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்த்து செய்யணுங்கிறதுனாலதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். இதே வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமாக தெரியாது. நாமெல்லாம் வெளியில இருப்போம், அவங்க பண்றதை பண்ணிட்டு போயிருப்பாங்க, நம்ம வெளியில இருந்து வேடிக்கை தான் பார்ப்போம். அதனால இது உள்ள பூந்தோம், அது எப்படி இது வந்து நம்ம கையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு, நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இதெல்லாம் பண்ண முடியுங்கிறத ஒரு கான்பிடன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை பொறுப்பு எடுத்திருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் தற்போதைய கல நிலவரம், உள்ளூர் போட்டி அதர் ஸ்டேட்ல வந்து ஒரு கார்பரேட்டா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஊர்ல வந்து அது வந்து ஒரு தெருவோர விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு.
இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல இது அதிகமா வரலன்னு நானும் ஃபீல் பண்றேன். வடமாநில வீரர்களோடு ஒப்பீடு பண்ணும் பொழுது நம்மளுடைய வருமானம் வந்து, அதாவது வீரர்களுக்கு உண்டான ஒரு வருமானம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்போ கார்பரேட்டுடைய துறை கண்டிப்பா வேணும். அதுக்கெல்லாம் நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த அசோசியேஷன் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். திறமை நம்ம பிளேயர்ஸோட திறமைகளை வீணடிக்க வேண்டாம். அதாவது ஒரு 20-25 வயசுல ஒரு பிளேயர் விளையாடுறதுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா பல களங்களும் பல வாய்ப்புகளும் கிடைக்கும். நார்த் இந்தியாவா இருக்கட்டும், எங்க போட்டு எடுத்து அங்க போய் அவருக்கு ஆள் பதிக்கணும். ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போது வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய இளம் வீரர்கள் 20-25 வயசுல அவங்க வந்து ஒரு A+ ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிடணும். வெளியே போய் எந்தெந்த வரைக்கும் ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணி பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 25 வயசுல விளையாட ஆரம்பிச்சாங்க, 35 வயசுல அவங்க இங்கேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. 35 வயசு விளையாண்டு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. அதனால அவங்களோட திறமைகளை வீணடிக்க வேண்டாம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான நோக்கம் நம்மளுடைய அசோசியேஷன்ல. அவர்களுக்கான மரியாதை, அதாவது ஒரு டென்னிஸ் கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருக்கு எந்த அளவுக்கு இமேஜஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு அங்கீகாரம், அது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், ஒரு மேட்சுக்கு கூட அவ்வளவு கிடைக்குங்கிற ஒரு வருமானம் இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு கரண் அம்பாலா, கிருஷ்ணா சாத்புதே, அப்புறம் அந்த இவங்க ஜெகத் சர்கார், இந்த மாதிரி ஒரு பிளேயர்களுக்கு ஒரு இமேஜஸ் இருக்கு. அந்த இமேஜை டென்னிஸ் கிரிக்கெட் வீரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற வீரர்களுக்கு கொண்டு வர முடியும். அந்த இமேஜை நம்ம கண்டிப்பா கொண்டு வர முயற்சிக்கிறோம். அது போக ISPL புறக்கணிப்பு, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 44 லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியா முழுக்க. 300 பேர்த்த தேர்ந்தெடுத்தாங்க ஆக்ஷன் டேபிள்ல. 9 பேர்த்த தமிழ் வீரர்களை வந்து ஒரு தமிழனை எடுக்கல. இதை வந்து சென்னை சிங்கம்ஸ்ங்கிற டீம்ல கூட வந்து ஒரு தமிழன் இல்லைங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியல. இந்த விஷயம் நான் 12 மணி வரைக்கும் அந்த ஆக்ஷன் டேபிள் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்குள்ளேயே தான் புழங்கிக்கிறோமே தவிர ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்களுக்கு நம்மளோட ஸ்டார் பிளேயர் கிடைச்சாங்கன்னா அவங்கள தான் எடுத்து பார்ப்போம். அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. நம்மளுடைய திறமையை வந்து நாம தான் வளர்த்துக்கணும். அதுக்கு இந்த அசோசியேஷன் மூலமா வந்து எல்லா மாநிலங்களையும் செட்டலைட் மேட்சஸ் நடத்துற மாதிரி ஏற்பாடு செய்ய போகுது. வெளிமாநில போட்டிகளில் வந்து அதிகமாக பங்கேற்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் இந்த அசோசியேஷன் செஞ்சு தரும். அதுபோக தமிழக அரசுகிட்ட ஒரு அங்கீகாரம் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். அந்த அப்ளிகேஷன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை வரைக்கும் போயிடுச்சு. இன்னொரு கூடிய 1-2 நாட்கள்ல வந்து எங்களுக்கு தகவல் வரும், அழைப்பு வரும். அதாவது எலெக்ஷன் டைமா இருக்கிறதுனால இது எப்படிங்கிறது தெரியல. ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகலாம். கண்டிப்பா ஆச்சு அப்படின்னா நாங்க என்ன கோரிக்கையில் அவங்களுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா SDAT கூட வந்து இணைக்கணும் அப்படின்னு. அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு, அதுல வந்து ஒரு சாதாரண ஒரு கோகோ கபடிக்கு எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து 2வது தர கேம், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுட்பாலுக்கு அப்புறம் வந்து அதிக ஆடியன்ஸ் உள்ள கேம் வந்து டென்னிஸ் கிரிக்கெட். இதை வந்து அவங்க ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆகல, இல்லை யாரும் இதை பத்தி இது பண்ணலையாங்கிறது இல்லை. இதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிதான் இந்த நேஷனல் பிரசிடென்ட் வந்து இவர் மூலியமா வந்து இந்த அசோசியேட் இவர் கையில கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து இந்திய லெவல்ல ஒரு அங்கீகாரம் கொண்டு வரணுங்கிறத இவங்களுடைய நோக்கமே. அது போக இது மட்டும் இல்ல, ஆந்திர பிரதேச சந்திரபாபு நாயுடு அவருடைய மகனும் வந்து இந்த அசோசியேஷன்ல உள்ள வரதான் தெரிஞ்சது ஒரு சமீபத்திய பேச்சு. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் உள்ள இருக்கும் பொழுது தைரியமா வந்து டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வு இருக்குங்கிறத நம்ம நம்ப முடியும். அது போக வந்து 3% இடஒதுக்கீடுங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து 3% இடஒதுக்கீடுல வந்து வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்குது. அதுல டென்னிஸ் கிரிக்கெட்டையும், அதாவது நம்ம கேட்டோன்னே கிடைக்க போறது இல்லை. நாம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளுடைய விஷயங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல நிறைய ரீச் ஆகணும். டென்னிஸ் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தணும், கார்பரேட்டர்கள் உள்ள வரணும். இப்ப சாதாரணமா வந்து ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிற டோர்னமெண்ட் வந்து ஒரு பப்ளிசிட்டியா நடக்கிற டோர்னமெண்டா மக்கள் அதாவது ஆடியன்ஸ் அதிகப்படுத்தணும். அப்படி படுத்தும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். அது போக வந்து முதலமைச்சர் கோப்பை ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. ஸ்டெம்பர்வாலை வச்சு நடத்தி முடிச்சிடுறாங்க மேட்சை. அதை வந்து இது எல்லாமே நம்ம கிட்ட பேச போறோம். அதாவது ஒரு டென்னிஸ் கிரிக்கெட்டை வந்து மிக பிரம்மாண்டமா பண்ணணும். அந்த மாதிரியான போட்டிகளை வந்து அரசு சார்பாக நடத்துற போட்டிகளையும் வந்து ஒரு பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொல்லணும். அது போக வந்து தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட் பிரீமியர் லீக் வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட் பிரீமியர் லீக் வந்து நம்ம சென்னையிலேயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ இந்த மாதிரி ஒரு பெரும் பொருட்செலவுல கண்டிப்பா நடக்கும். அந்த அசோசியேஷன் அதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அது போக வந்து நடிகர்கள், இப்ப எப்படி உங்களுக்கு ISPL எப்படி போயிட்டு இருக்குதோ அதுலயே நம்ம மினியா பண்ண முடியும். அதுக்கு உண்டான நடிகர்களா இருக்கட்டும், கார்பரேட் நிறுவன ஓனர்களை வந்து நடிகர்களையும் கார்பரேட் நிறுவன ஓனர்களையும் வந்து ஓனர்களா வச்சு இந்த ஒரு லீக் மேட்சஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்த முடியும். இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா
அப்பதான் வந்து நம்ம டென்னிஸ் கிரிக்கெட்டுடைய பிளேயர்ஸுக்கும் டென்னிஸ் கிரிக்கெட்டோட அடுத்த தரம் உயரும், அவங்களுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கூடும், அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற மரியாதை எல்லாமே கண்டிப்பா கூடுதல. அப்புறம் இன்னும் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை வந்து நிறைய உள்ளது, நிறைய விஷயம் பேசிட்டே போகலாம். அதற்கு உங்களுடைய ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அவசியம். அதுக்காக தான் இந்த நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த கூட்டத்தை. உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள இளம் வீரர்களை கண்டெடுத்து நாம ஒரு தமிழக அணிக்கு வந்து நாம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல நிறைய பலன் அடைப்பாங்க. மாவட்ட இளைஞர்கள் கண்டிப்பா பலன் அடைப்பாங்க. இது போக வந்து அடுத்த கட்டமா வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவரை வந்து நாம நியமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நாம அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அதை வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி எல்லா தலைவர்களையும் வந்து நம்ம அதாவது டிரான்ஸ்பரன்சியா, அதாவது யார் எந்த வேலையை செய்வாங்களோ, யார் ஒர்க்கர்களா இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு திட்டமெல்லாம் இருந்துச்சு. இப்போ தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறங்க இப்போ இந்த பிரசிடென்ட் டிராபின்னு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அசோசியேஷன் வந்து ஐடிசிஎஸ்எஃப் வந்து ஆரம்பிச்ச ஒரு அறிமுக டோர்னமெண்ட் தான் வந்து பிரசிடென்ட் டிராபி. இவருடைய நேம்ல நடக்குது. நம்மளுடைய ஸ்ரீகாந்த் சிங் அவருடைய நேம்ல வந்து பிரசிடென்ட் டிராபி அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஸ்டேட் வந்து அன்னைக்கு நாம போகும்போது 16 ஸ்டேட் இருந்தாங்க. இப்போ 20 ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கேரளா வராம இருந்தாங்க, கேரளா உள்ள போயிட்டாங்க. கர்நாடகா வராம இருந்தாங்க, கர்நாடகா உள்ள போயிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 ஸ்டேட் ஆயிருக்கு. அதுல 14 ஸ்டேட், முதல்ல வந்த 14 ஸ்டேட்டை மட்டும்தான் வச்சு இந்த டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. ஒரு மிக பிரமாண்டமா பண்ண போறாங்க. உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர்ஸ்க்கு கார் பிளஸ் 10 பைக் கொடுக்குறாங்க. அதாவது ஆடியன்ஸ்க்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்குது. நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய போர்ஷன் வந்து லீக் மேட்சஸ் நடக்கும். தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒரு டீமை கொண்டு போகணும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் வேணும். இப்ப நாம யாரோ 10 பேர்த்த கூட்டு போய் விளையாண்டுட்டு வர மாதிரி இல்லை. அவங்களுடைய ஸ்கில்ஸ், அதாவது அவங்களுடைய திறமைகளை கண்டெடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நாம ஏன் இந்த அசோசியேஷன்ல வந்தோம், நாம யாரு என்னங்கிற தகவலும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாலும் உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை பத்தி பகிருங்க. கண்டிப்பா பரிசீலிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்ட முடிவை பத்தி நம்ம மீண்டும் பேசலாம். இதோட என்னுடைய உரை முடித்துக்குரிய நன்றி. விஷயங்கிறத பத்தி கேட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம சைலண்டா பண்ண வேண்டிய விஷயமா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து வேற ஒரு 2 டீம் இருந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய எல்லாருடைய விஷயங்களுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி தான் நம்ம கையில இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க பொழுது இதை வந்து சத்தம் இல்லாம அமைதியா வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம பண்ணி வெளியே எடுக்கணும். அதுல இப்ப எப்படி யாரை பொறுப்பு போட்டிருக்கிறோம் அப்படின்னா, நான் தலைவராக அதுக்கு உண்டான போஸ்டிங் வாங்கியிருக்கிறேன். செயலாளராக வந்து நான் ரியாஜை வந்து அந்த டைம்ல வந்து செயலாளராக இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். துணை தலைவர் நண்டபாணி அவனை கொடுத்துருக்கிறேன். அது போக என்னுடைய நண்பர் வந்து அசன் சொல்லிட்டு அவரை வந்து ஒரு போஸ்டிங் உள்ள வச்சிருக்கிறேன். அப்போ எங்களுக்கு நெருக்கமான ஆட்களை மட்டும் வச்சு பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நீங்க எல்லாம் இணையும் பொழுது மாவட்ட பொறுப்பு முதல்ல வந்து மாவட்ட பொறுப்புல வந்து கண்டிப்பா உள்ள வாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் முதல்ல இந்த டோர்னமெண்ட் நம்ம வெற்றிகரமா முடிப்போம். நம்ம செலக்ஷன்ஸை முடிச்சு வெற்றிகரமா முடிப்போம். ஒரு 2-3 மாதங்களுக்கு பின்னாடி நம்ம கண்டிப்பா வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இங்கேயோ அல்லது நடு சென்டர், அதாவது திருச்சி சைட்லயோ இல்ல கரூர் சைட்லயோ நீங்க எங்க சொல்றீங்களோ அந்த மாதிரி இடத்துல வந்து திருப்பி ஆலோசனை கூட்டம், முக்கியமான மெம்பர்ஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். வருஷத்துல ஒரு 4 தடவை நடக்கும். அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுங்க. அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து இதை வந்து மாநில பொறுப்புகள் கிட்டத்தட்ட 20 பொறுப்புகள் இருக்கு. அதுல வந்து நம்ம 4-5 பொறுப்புகளை மட்டும் தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். 20 பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்பையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். பிளஸ் அது போல அடிஷனலா இருக்கிற பொறுப்புகளையும் வந்து அவங்க செயல்பாடு தகுந்த மாதிரி கண்டிப்பா அதை பண்ண முடியும். இப்போ செலக்ஷன் கமிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரோ இல்ல ஒருத்தரோ பண்ண முடியாது. உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேருக்கு தான் பொறுப்பை எடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம செலக்ஷன் பண்ணி மேல போற பிளேயர்ஸை வந்து எல்லாம் ஒரு செலக்ஷன் கமிட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசணும். இப்போ என்ன அப்படின்னா நீங்க வந்து அறிமுகமாக வந்திருக்கீங்க, நான் உங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறேன். என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அதை பத்தி பேசியாச்சு. இப்போ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு இதுல என்ன உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிற கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் மேற்கொண்ட விஷயங்களை வந்து நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆனா இப்ப வந்து ஒரு சைடா வந்து ஒருதலை பட்சமா நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண போறதில்ல. அது 2வது முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஒரு சங்கடமெல்லாம் இருந்தது. இது வந்து காசுக்காக பண்றாங்க, வியாபாரத்துக்காக பண்றாங்கன்ட்டு. அது அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷமா தொழில் செஞ்சுட்டு தொழிலெல்லாம் செஞ்சது போதும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையா சொல்ல போனா இந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ள உட்காந்து புல் குடிக்கிட்டு இருக்கு.
அந்த ஒவ்வொரு மிஸ்தி ரசிச்சு செஞ்ச கிரவுண்ட் அது கிட்டத்தட்ட அது என்ன சொல்றது அப்படின்னா இப்ப அது போல இன்னொரு விஷயங்கள் இருக்கு. அது பர்சனலான விஷயம், அதை சொல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேற்று கூட ஒரு வீடியோஸ் பார்த்திருந்தேன். 8 கோடி பட்ஜெட்ல எல்லாம் 234 தொகுதிகளையும் வந்து அவங்க வந்து ஒரு மினி கிரவுண்ட்ஸ் இது வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சு போயிருச்சு. என்னுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா, என்னுடைய பர்சனலா என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னால வந்து ஒரு மினி மைதானத்தை வந்து குறைந்த விலையை உருவாக்க முடியும். அதாவது உங்க மாவட்டத்துக்கு தேவை, உங்களுடைய இடம் இருக்குது, ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல என்னால வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜக்தி ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்டை வந்து உருவாக்க முடியும். இதை வந்து நாம அதே அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது. நம்ம சொல்றதை சொல்லிருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அதை பண்ணி கொடுப்போம். எப்படின்னு சொன்னா எல்லா மாவட்டத்திலையும் வந்து மட் கிரவுண்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுல அது வந்து மட் கிரவுண்டா இருக்கு, வித்தவுட் லைட்ஸ் இருக்கு. நேற்று வந்து வீடியோல கூட பார்த்துருந்தோம். அப்ப நாங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போறோம் அவங்கள்ட்ட அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரோ என்னவோ யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப குறைந்தபட்சம், அதாவது இப்போ 3 கோடி 4 கோடி 5 கோடியில் பண்றது வந்து சாதாரண ஒரு 75 லட்சம் ரூபாயில வந்து இந்த நம்ம கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரியான செட்டப்ஸ் பண்ணித்தர முடியுங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லா தொகுதிகளுக்கும் வந்து நாம அதை வந்து அது ஒரு பிளான் போயிட்டு இருக்குது. இது நம்ம எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நீங்க ஆசைப்பட்டீங்க இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா முழுக்க அது என்னுடைய ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிரவுண்ட்ல வந்து ஸ்ப்ரிங்லர் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய கொட்டேஷன் வாங்கினேன். 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஸ்ப்ரிங்லர் சொல்லியிருந்தாங்க. மொத்தமா வெறும் 1,20,000 முடிச்சாச்சு. அப்போ அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஆராய்ச்சி தான் பண்ணிருக்கு. அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம மறுபடியும் பேசுவோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷனை பத்தி நம்ம ஓரளவு சொல்லியிருக்கிறோம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாலோ கருத்து வேறுபாடு இருந்ததுனாலோ தாராளமா வந்து பேசுங்க. வேற ஏதாவது கேட்கணும்னாலும் கேளுங்க, பரிசீலனை செய்வோம். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏன்னா